सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा तदेवं அகங்காரத்திலிருந்து அப்பச்சப்த சம்சப்திதா. இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஆசிரியத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்னா ரொம்ப தூரத்தை தள்ளி வந்துட்டேன். ஆசிரியத்தை ஞாபகப்படுத்தினே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? என்ன கேள்வி வந்ததுன்னு சொன்னால், பிரசங்குண பிரத்யேகாத்மனி அதிகையே அத்தியாச அதிகைய தற்கர்மானாம் இந்த அப்படின்னு கேள்வி. அது பதில் சொல்றத அதாவது ஏகாந்திகேன அதிகையா அஸ்வப்பிரத்யய விஷயத்துவா. இப்ப அந்த அஸ்வப்பிரத்யய விஷயத்துவான்னு சொல்லி அங்கதான் இந்த இதுவும் வந்தது. அஸ்வப்பிரத்யம்னா என்ன, அதுல என்ன விஷயம், அகம்னு சொல்ற பிரதீதிக்கு விஷயம் என்ன, அது மிக வெறும் ஆத்மா கிடையாது, அது அகம் அந்தக்கரணம் கலந்த ஆத்மா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதான் பிரதா ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. அதாவது மறுபடியும் அங்க வர அந்த அஸ்வப்பிரத்யய விஷயத்துவா அப்படின்னு சொன்னாலே அந்த அஸ்வப்பிரத்யம்னா என்ன, அதாவது விஷயமே ஆகாத ஒண்ணுல நமக்கு வேறொன்னாக கிரமம் எப்படி வர முடியும். விஷயம் ஆகக்கூடிய பதார்த்தமா இருந்தால் அந்த விஷயத்தை வேறு விஷயமாக தெரிஞ்சுக்க முடியும். செய்தாத வேற ஒன்று கிடக்கு, அதை பார்த்து நான் வேற ஒன்னாக பிரமிக்கலாம், சுத்தியை போய் ரஜதமாக பிரமிக்கலாம். அந்த ரெண்டுமே நமக்கு விஷயம். அது ஒரு விஷயம், இது இன்னொரு விஷயம். அந்த விஷயத்தை இந்த விஷயமாக பிரமிக்கிறோம். அதுதானே. இப்ப ஆத்மாங்கிறது எது, அது விஷயமே இல்லை. ஆத்மா நான் தான் ஆத்மா, வாழ்க்கிறவன். அப்ப நான் என்ன போய் அனாத்மாவாக எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது உண்டே தவிர தன்னை வேற இன்னொன்னாக தெரிஞ்சுக்கிறதாக கிடையாது. அப்போ ஆசிரியர் என்ன சொன்னார், எனக்கு ஆத்மாவை விஷயமாக்கணும், அப்படி விஷயமாகலைன்னா அது அத்தியாசம் வராதுன்னு நீங்க நினைக்கிறியா? அப்ப ஆத்மாவிலும் விஷயம்னு சொல்லிட்டா பரம திருப்தி தானே. ஆத்மாவும் விஷயம்தான், அதனால அந்த விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு அத்தியாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறதா இருந்தால் நான் உனக்கு ஆத்மாவுக்கு விஷயத்தும் எப்படி வருங்கிறத சொல்லி காமிக்கிறேன். அது என்னன்னா ஆத்மப்பிரத்யய விஷயத்துவாக அப்படிங்கிற இந்த பிரதீதியில ஆத்மா விஷயமாகிறது. விஷயமா இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவில இன்னொன்னு அத்தியாசம் வரலாமோ இல்லையா? அப்ப இந்த கேள்வி வந்தது, அகங்கிற பிரதீதிக்கு விஷயம் என்ன? அப்ப அது வெறும் ஆத்மா இல்லைன்னு தீர்மானம் ஆச்சு. வெறும் அகம் அப்படின்னு ஆத்மாவுக்கு பேரு, அகம்னு சொன்னா ஆத்மா தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறது தப்புன்னு தீர்மானம் பண்ணாரு. அப்ப என்னாச்சு, அந்தக்கரணம் கலந்த ஆத்மா அகங்கிற பிரதீதி விஷயம் ஆகட்டுமே. அந்தக்கரணம் கலந்து இருக்கட்டும், இருந்தாலும் ஆத்மா விஷயமாகவோ இல்லையோ. அதனால இது ஆத்மா விஷயமாயிருக்குங்கிறத மாத்திரம் வச்சுன்னு நீ திருப்திப்படுங்கிற விஷயே விஷயாந்தர மத்தியஸ்தி அப்படின்னு சொல்றச்ச அனாத்மாவுக்கு அத்தியாசம் வரணும். ஏதாவது அனாத்மாவுக்கு ஆத்மாவில அத்தியாசம் வரணும்னு சொன்னா ஆத்மாவுக்கு விஷயத்துவம் வேணுமே அப்படின்னு கேட்கிற உனக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அவங்கிற பிரதீதியில அந்தக்கரணத்தோடு சேர்ந்து இந்த ஆத்மாவும் விஷயம் ஆயிடுறது. அதனால இது விஷயம் இல்லேன்னு இல்லை. அதனால இப்பேற்பட்ட அகங்கிற பிரதீதி விஷயமான ஆத்மாவில மொத்த தேகேந்திரியாதி அனாத்மாக்களுக்கு அத்தியாசம் வரலாம் அப்படின்னு வாசகாக சொல்றது. இப்ப அந்த இடத்துக்கு வந்தார். ததேவம் அகங்கார கிரந்தி அப்பசப்த சம்சப்திதா. இந்த பாஷ்யத்திலே அப்பப்பிரத்யய விஷயத்துவா அப்படிங்கிற இந்த அப்பசப்தத்தினால எதை எடுத்துக்கணும்னா அகங்கார கிரந்தி. அது சொல்லிட்டார், கிரந்தி அந்த கரணமும் அந்த சைத்தன்யமும் சேர்ந்து ரெண்டையும் சேர்த்து சொல்றது அப்பப்பிரத்யய விஷயம். அப்ப பிரத்யேன்னு போட்டிருக்காரு. பிரத்யேஷாசௌ இந்த கிரகின் கிரங்கியை தான் பிரத்யேகம்ங்கிற.
சத்தியமாகும்? ஆதர்சைவ பிரதிபிம்பஸ்ய அனுகஞ்சித் சம்பலிதத்துவேன தஸ்ய அபிவ்யக்தி ஹேதுவா. இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஆதர்சம்னா கண்ணாடி. நம்ம முகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது, அந்த கண்ணாடி இல்லாட்டா. கண்ணாடி இருந்தால் பார்க்க முடியும். அப்ப ஆதர்சமானது நமக்கு எதை காண்பிச்சு கொடுக்கிறது? பிரதிபிம்பம். பிரதிபிம்பத்தை எப்படி பிரதிபிம்பத்துக்கு அபிவியஞ்சகம் ஆதர்சம்னு சொல்லுவோம். இந்த ஆதர்சம் இல்லாமலே நீங்க பிரதிபிம்பத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பிரதிபிம்பத்தை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. பிரதிபிம்பம் பிம்பமும் ஒண்ணுதான் வச்சுருந்தோம். ஆனா அந்த பிரதிபிம்பத்தை பார்க்கறதுக்கு ஆதர்சங்கிறது ஒண்ணு வேணும். ஆனா அந்த ஆதர்சம் தான் பிரதிபிம்பம் தெரியறதுக்கு காரணமானது அப்படின்னு ஒத்துக்கணும். அதே போல அந்த அம்சத்தை இங்க எங்க எடுத்துக்கணும்னு சொன்னா, ஆத்மா விஷயமாகிறதுக்கு அந்த அந்தஸ்கரணம் தான் காரணமாச்சுன்னு சொல்லுவோம். ஆத்மா விஷயமாவதற்கு அந்த அந்தஸ்கரணம் சேர்ந்ததே இதுதான் காரணம். சேரலைன்னா அதை விஷயமாக்க முடியும். இதை சேர்த்தா ஆகும். எப்படி? அந்த அந்தஸ்கரணத்திலேயே அந்த ஆத்மா பிரதிபலிச்சு ஆத்மாவாக விஷயமாகிறதா. அனுகஞ்சித் சம்பலிதத்வேன தஸ்ய அபிவ்யக்தி ஹேதுத்வான்னு போட்டாங்க. அதுல சித்துங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இதம்னு சொல்லக்கூடியது பராக். நம்ம யுஷ்மத் அஸ்மத் பிரத்யேகோச்சரையோகோ அப்படின்னு அவர் ஏன் யுஷ்மத் அஸ்மத்துல போட்டாருன்னா, அஸ்மத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசப்பட்டதுன்னு சொல்றதுக்காக தான் யுஷ்மத் சப்தத்தை பிரயோஜனம் பண்ணியிருக்கார். வாஸ்தவமா இதம்னு தெரியக்கூடிய வஸ்துவை தான் யுஷ்மத் சப்தத்தான எடுத்துக்கணும். இப்ப சித்த சொல்றதுக்கு அனிதம்னு இவர் சொல்வார். இதம் இல்லாத, இதம்னு சொன்னா வெளியில இருக்கிறதாக போடுறது. அப்படி இல்லாதன்னு ஆத்மாவை பிரத்யேக ஆத்மாவை சொல்றதுக்கு அனிதம்னு அர்த்தம் பண்ணுவார். அனிதம்னு சப்த பிரயோஜனம் பண்ணுவார். அதாவது பாக்கிய விஷயம் கலக்காத. அனிதஞ்சித் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அனாத்மா கலப்படம் இல்லாத வெறும் சித்துல அர்த்தம். அனிதஞ்சித் சம்பலிதத்துவேனா, இந்த அனுகஞ்சித்தோட சேர்ந்ததுனாலே தஸ்ய அபிவ்யக்தி ஹேதுவா. அந்த அனுகஞ்சி சைதன்யத்துக்கு அபிவ்யக்தி ஹேதுவாக ஆகிறது எது? இது அகங்காரம், அந்தஸ்கரணம். அதனால இந்த அந்தஸ்கரணத்தை அகங்கிற சப்தத்தினால சொல்றோம், அர்த்தசப்தத்தினால. இதுல என்ன பிரச்சனை கொண்டு கேட்டா, வேதாந்தியை விட்டுடுங்கோ, அத்தியாசவாதியை விட்டுடுங்கோ. சாமானிய லோக விவகாரத்துல அகங்கிற சப்தம் யாரை சொல்லும், ஓங்கிற சப்தத்தை யாரை சொல்லும் அப்படின்னு கேட்டா, அகங்கிற சப்தத்துக்கு சப்தம் ஆத்மாவை சொல்லும். பேசுறவன் யார் பேசுறானோ அவனை சொல்லும். ஓங்கிற சப்தம் யாரை குறிச்சு பேசுறானோ அவனை சொல்லும். யாரை குறிச்சுனா யாருக்காக பேசுறானோ, யாருக்கு புரியறதுக்காக பேசுறானோ அவனை சொல்லுமா. இதுல என்ன பார்க்கலாம்? சம்போத்திய சேதனம் விஸ்வசப்த வாக்கியா. ஏ தேவதத்தை அப்புறம் கௌஹு கரதி அப்படின்னு ஒரு வாக்கியத்துல, தேவதத்தா இங்க இந்த மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வாக்கியம். இந்த வாக்கியம் மூலமாக நான் ஒரு அர்த்தத்தை புரிய வச்சு பார்க்கிறேன். யாருக்கு புரிய வைக்கிறேன்? தேவதத்தனுக்கு தானே. இப்ப தேவதத்தான சம்போதனம் பண்றேனே, அந்த தேவதத்தனுக்கு தான் இது புரியணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவனை கூப்பிடுறேன், அவனை கூப்பிட்டு சொல்றேன். சம்போதனம் இதே மாதிரி சம்போதன சேதனம்னா விஸ்வசப்த வாக்கியம். இதை செய், துவம் இதம் கொடு அப்படின்னு சொல்றேன். நீ இதை செய், நீ இதை செய் அப்படின்னு சொன்ன வார்த்தையை பக்கத்துல கேட்கிறவன் இன்னொருத்தன் கூட இருப்பான், அவனும் காதல விடும். ஆனா அவன் செய்ய மாட்டான், எனக்கு சொல்லலே விடுவான். ஏன்? நீங்கிறது நான் யாருக்கு இந்த வாக்கியார்த்தம் புரியணும்னு நினைக்கிறேனோ அவனை குறித்து புரிய சொல்றது. இது சேதனம். யாரை குறித்து இவனுக்கு நான் சொல்றது புரியணும், நான் ஒரு போதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பேசுறேனோ அவனைத்தான் நான் விஸ்வசப்தத்தினாலே சொல்லுவேன். பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் அந்த சொல்ல முடியாது. அந்த சமயத்துல அந்த சம்போதத்தை கேட்கணுங்கிறது வித்தியாசம். இப்போ ஆனா அகங்கிறது மாத்திரம் வித்தியாசமே கூடாது. அகம்னு சொல்றது இதுல என்ன கிடைக்கிறது? அகங்கிறது ஆத்மாவாகவும் இன்னொரு மற்ற ஆத்மாவை லோக விவகாரத்துல இன்னொரு ஆத்மாவை நான் விஸ்வசப்தத்தினாலும் சொல்றேன், சம்போத்திய சேதனா அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு இப்ப இங்க விருப்பம் என்ன? அந்த விஸ்வசப்தத்துல தன்னை காட்டிலும் வேறான எல்லாம், அதுல ஆத்மா அனாத்மான்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஏன்னா எனக்கு இருக்கிறதே ஒரே ஆத்மா சித்தாந்தத்துல. அப்படி இருக்கிறது ஆத்மாவை அப்பசப்தத்தினாலையும் அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய அனாத்மாவை விஷ்ணு சப்தத்தினாலையும் பாஷ்யக்காரர் விஸ்வதஸ்வ பிரத்யேகோச்சர யோகம்ங்கிற இடத்துல எடுத்துருக்காங்க. ஆத்மா அனாத்மா இது ரெண்டையும் இப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவை நான் விஷயமாக்க அந்தஸ்கரணத்தை கலந்துதானே விஷயமாக்கினேன். அப்ப ஆத்மாங்கிற சப்தத்தால அப்பப்பிரத்யேகோச்சரங்கிற சப்தத்தினாலே நான் அந்தஸ்கரணம் கலந்த ஆத்மாவை எடுத்துட்டேன்னா இந்த ஆத்மாவை விஸ்வதஸ்வ பிரத்யேகோச்சர யோகம் எடுத்துக்க முடியுமோ? சுத்தமான ஆத்மாவை எடுத்துக்கணுமோ இல்லையோ? சுத்தமான ஆத்மாவை தானே எடுத்துக்கணும். இந்த அந்தஸ்கரணம் கலந்த ஆத்மாவை அப்பப்பிரத்யேக விஷயம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா ஆரம்பத்துக்கு விரோதம் வந்து அதுக்காக இவர் என்ன பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த அப்பப்பிரத்யேகோச்சரம் சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது சுத்த ஆத்மஸ்வரூபம் தான். ஆனா அந்த ஆத்மஸ்வரூபத்தை விஷயமாக்குறதுக்கு அந்தஸ்கரணத்தை கலக்க வேண்டியிருக்கு. சிறுபு கிரந்தியா பண்ணி அந்த பிரத்யேகத்துல ஆத்மாவும் விஷயமாக்கலையோ அந்த ஆத்மாவில சேர்ந்த ஆத்மாவில அத்தியாசம் நடத்தி கூடக்கூடாது. அந்தஸ்கரணமே அத்தியாசம் கொண்டுதான் வந்திருக்கு. ஆனா அந்தஸ்கரணம் சேர்ந்து தெரியறதே ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவில அனாத்மா எல்லாத்துக்கும் அத்தியாசம். அனாத்மா எல்லாமே சொல்லும் போது தேகம் என்ன, இந்திரியம் என்ன, அந்தஸ்கரணம் என்ன எல்லாமே அதுல அத்தியாசம். சரியா? அப்படி எடுத்துக்கணும். அப்பப்பிரத்யேக விஷயத்துவாக்குன்னு சொல்றது. அதனால இந்த அந்தஸ்கரணத்தை எந்த ஸ்தானத்துல வச்சுட்டு இருக்கோம்னா கண்ணாடி ஸ்தானத்துல. கண்ணாடி ஸ்தானம்னா எப்படின்னு பாருங்க. நான் முகத்தை பார்க்கறதுக்காக தான் கண்ணாடியை பார்க்கிறேன். கண்ணாடி பார்க்கணுங்கிறது அபிப்பிராயம் இல்லை. ஆனா கண்ணாடி எனக்கு என்னுடைய முகத்தை தெரிவிக்கிறது. அப்ப நான் அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் என்ன? மாத்திரம் கண்ணாடியை விட்டோம். கண்ணாடி நமக்கு பார்க்கறதுக்காக பார்க்கல இல்லையா? அப்ப எனக்கு கண்ணாடி நமக்கு முகத்துக்கு அபிவிந்திகம். நாம கிரகிக்கக்கூடிய விஷயம் அம்சம் என்ன? முக மாத்திரம். கண்ணாடி இல்லை. கண்ணாடி வெறும் அபிவிந்திகம். அப்ப அதே மாதிரி அந்தஸ்கரணம் இது அனிதம் சித்து வைதன்யம் இருக்கு. அதுக்கு அபிவிஞ்சகமாக கண்ணாடி ஸ்தானத்துல இருக்கிற அது அந்த ஆத்மாவில சேராது. ஆகையால எந்த ஆத்மாவில அனாத்மாவுக்கு அத்தியாசம் வருது அப்பப்பிரத்யேகோச்சரம் அப்படின்லாம் சொன்னோமோ அந்த ஆத்மாவில அந்தஸ்கரணத்தை சேர்ந்த ஆத்மாவாக நினைக்கப்படாது. அந்தஸ்கரணத்தோட சேர்ந்து இருக்கிற வெறும் ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். சொல்றதுக்காக அந்த விஷயமாக்குறதுக்காக அந்தஸ்கரணத்தை கலந்து சொல்றதே தவிர அதிஷ்டானமாக்குறதுக்கு அந்த விஷயத்தின் தேவை கிடையாது. வெறும் ஆத்மா எடுத்துக்கலாம். அதனால அனிரஞ்சித்தம்பலிதத்வேன தस्य அபிவிருத்தி அதஹா தஸ்ய விஷயவத் பவதி இதி உபசாரேண அனிரஞ்சித் ஆத்மதாதுः அப்பப்பிரத்யய விஷயः உச்யதே. விஷயோ பவதின்னு சொல்றாங்க. விஷயவத் பவதி எல்லா இடத்துலையும் ஒரு வஸ்து இவ விஷயமான மாதிரி அதோட சேர்ந்து தெரியற மாதிரி தெரியறதுனால அதுவும் விஷயமான மாதிரி இது விஷயமானதால அதுவும் விஷயமான போல தெரியுது. அதை வச்சுட்டு உபசாரேன அப்பப்பிரத்யய விஷயான்னு சொல்லப்படுறது. எது சொல்லப்படுறது? அப்பப்பிரத்யய விஷயா அனிதஞ்சித் ஆத்மதாதுः. அனிதம் இதம் கலப்பு இல்லாத அனாத்மாவுடைய கலப்பே இல்லாத சுத்த சைத்தன்யம் இருக்கு. அது அப்பப்பிரத்யய விஷயம் உபசாரேன்னு சொல்லப்படுறது. நிஜமாக விஷயமாகாது. புனர் விமம்பூதா ஜாகிரத் ஸ்வப்னயோஹோ அகமுல்லேக ரூபேண संस्कार रंजित अग्रहण अविद्या प्रतिबद्ध प्रकाशत्वेन च गतागतम् आचरन् संसारी जीवः विज्ञानघनः विज्ञानात्मा प्राज्ञः शरीरी शारीरः आत्मा संप्रसादः पुरुषः प्रत्यगात्मा कर्ता भोक्ता क्षेत्रज्ञः इति च ஸ்ருதி ஸ்மிருதி பிரவாதேஷு ஈயதே. இந்த ஆத்மாவை சொல்றது பல சப்தங்கள் இருக்கான். பல சப்தங்களே அந்த ஆத்மாவை தான் சொல்றது. இவனை என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. 3 அவஸ்தைகள் ஜாகிரத் ஸ்வப்னங்கிறது 2 அவஸ்தையிலே அகங்கிற உல்லேகத்தோடு அவன் இருந்துருக்கான். ஜாகிரத்திலேயே நான் என்ன சொல்லிக்க முடியும், சொப்பனத்திலேயே நான் சொல்லிக்க முடியும். சொப்பனத்திலேயே நான் போன எல்லாம் சொல்றது இல்லையா? ஆனா சுகத்திலே நான் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அப்ப சொல்ல முடியாது.
அகமுல்லேக ரூபேன அகங்கிற சப்தத்தை சொல்லி விவகாரம் பண்றோம். இதுதான் அகம் உல்லேசம்னு சொல்றது. அந்த ரூபத்துல தெரியறானா சுசுப்தியில பார்க்கும்போது அந்த அகமுல்லேசம் அப்ப காணாம போயிடுறது. ஆனா அகமுல்லேசத்தினுடைய சம்ஸ்காரம் அப்போ ஒரு சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலதான் தூங்கி மூச்சில் கூட நான் தான் தூங்கினேன்னு விடுறான். அந்த நான்கு சுத்தமா இல்லைன்னா யாரோ தூங்கினான்னு தான் சொல்லணும். நான் தூங்கினேன்னு சொல்ல முடியாது. தான் தூங்குறது அப்ப தெரியாது அவனுக்கு. அதனால நான் தூங்கினேன்னு எதை வச்சு சொல்றான்னா அந்த சுசுப்தி காலத்திலும் அந்த நான்கிற சமஸ்காரம் கூட இருந்துருக்கான். அதனால வந்துட்டா தத் சமஸ்கார ரஞ்சிதன சேர்ந்தன்னு அர்த்தம். அகங்கிற அகங்காரம் இல்லாம போனாலும் அதனுடைய சம்ஸ்காரம் கூட இருந்துருக்கு. அந்த சம்ஸ்காரம் எதோட இருக்கு? அக்ரஹண அவித்யா பிரதிபத்த பிரகாசத்து. அக்ரஹண அவித்யா. இப்போ அவித்யை நம்ம காரண அவித்யைக்கும் அவித்யன்னு சொல்றது உண்டு. காரியமான அத்தியாசம் இருக்கு, அதையும் அவித்யன்னு சொல்றது உண்டு. ரெண்டுக்கும் அவித்யாசத்தை பிரயோகம் பண்றது உண்டு. அப்படி இருக்கிறது இப்ப சுசுப்தி காலத்துல அந்த காரிய அவித்யங்கிறது இல்லவே இல்லை. காரணமான அவித்யை தான் இருக்கு. அந்த சமயத்துல தன்னை பத்தி வேற மாதிரியா அத்தியாசமாக வேற விதமா நினைச்சுட்டாங்கிறது கிடையாது இப்போ சுசுப்தி காலத்துல. அதனால அப்ப அங்க என்ன இருக்கு? காரணமான அவித்யை இருக்கு. அதை சொல்றதுக்காக அக்ரஹண அவித்யா அப்படின்னு சொல்றாங்க. அக்ரஹண அவித்யான்னா அந்த மூல அஜ்ஞானம்னு. அந்த அவித்யால என்ன ஆச்சு? இவனுக்கு பிரதிபத்த பிரகாசம், இவன் சொப்பிரகாசம் தானே ஆத்மஸ்வரூபம். சொப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபத்துல அந்த அவித்யானது ஒரு ஆவரணத்தை பண்ணி வச்சிருக்கிறதுனால சுசுப்தி காலத்துல கண்ண தெரியலே தெரிஞ்சுகளேன்னு சொல்ல முடியாம ஆகுது. இதுதான் ஏந்திரத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தெரியுது. ஒண்ணுமே தெரியலேன்னு தெரியுது. அதே சமயத்துல தான் தூங்கினேங்கிறதும் தெரியுது. அதனால தெரிஞ்சுட்டே அதை மறைஞ்சிருக்கு, தெரிஞ்சுட்டே மறைகிறதுங்கிறது அது நல்ல உதாரணம். அதனால சத் சம்ஸ்காரத்திக அக்ரஹண அவித்யா பிரதிபத்த பிரகாசத்துவேன கதாகதம் ஆசனம். சுசுப்தியிலேருந்து மறுபடியும் கிளம்பி இங்க வருவான். ஜாகிரத் சொப்பனம் கேட்க வந்துட்டு மறுபடியும் சுசுப்திக்கு போகுது வருது. அந்த சத்யகா மகாமஸ்யா திருஷ்டாந்தம் கொடுக்கிறது. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போறது, அங்கேருந்து இங்க வருது, போயிட்டு வந்துட்டே இருக்கு. அதுதான் இந்த அவஸ்தையை மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கு. இவனுக்கு சம்சாரி சில இடத்துல சொல்றது, ஜீவகான்னு சொல்றது, விஜயான கனகா விஜயானாத்மா, இது எல்லா பேரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு இருக்கு. சாரீரகா அப்படிங்கிறது சாரீர ஆத்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மசூத்திரத்துல அநேகமா சாரீரகா தான். சாரீரகான ஜீவாத்மா, அவனுக்கு சாரீரகான்னு பேரு உண்டு. சரீரின்னு நிறைய இடத்துல பிரசித்தமா இருக்கு. சம்பிரசாதமா சொல்றது புருஷா, பிரத்யேகாத்மா, கர்த்தா, போக்தா, கஷேத்ரஜா எல்லாமே அவனுக்கு பேராக இருக்கு. இது ஸ்ருதி ஸ்மிருதி பிரயாதேது நீயத்தை நகேவலம் ஆத்மப்பிரத்ய விஷயத்வா அத்தியாசாரதா அபரோக்ஷத்வாச்ச. இது என்ன அடுத்த பாக்கியம்? ஆத்மப்பிரத்ய விஷயத்வாது. அதுக்கப்புறம் பாக்கியம் என்ன? அபரோக்ஷத்வாச்ச பிரத்யகாத்ம பிரசித்தே அப்படின்னு அடுத்த பாக்கியம். அந்த அடுத்த பாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்றாங்க. அப்பப்பிரத்ய விஷயமா எடுத்து அதனால அதுல அத்தியாசம் வரலாம். நீ கேட்டையோ இல்லையோ விஷயமான காலத்துல எப்படி அத்தியாசம் பண்ண முடியும்னு ஆத்மாவை விஷயம் மாற்றி கொடுத்தாச்சு. இதுல அத்தியாசம் வரத்துல தப்பு கிடையாது. இரண்டாவது நகேவலம் அப்பப்பிரத்ய விஷயத்வா அத்தியாசாரதா. முதல் அத்தியாசங்கிறதே இல்லை. பூர்வ அத்தியாசத்தை வச்சு ஆத்மா விஷயம் ஆனத்தினால அதுக்கு மேல உத்தரவுத்தர அத்தியாசம் வருது. ஏற்கனவே அது முதல் அத்தியாசம் ஒண்ணு வச்சுருந்தா ஆபத்து. அந்த முதல் அத்தியாசம் வரதுக்கு முன்னாடி அது விஷயமே ஆகலையே, அதுல அகங்காரங்கள்லாம் சேர்ந்து விஷயம் ஆகலாம், தனியா விஷயம் ஆகாது. அகங்காரம் சேரவே இல்லை. அப்படி இருக்கிறது முதல் அத்தியாசம் எப்படி வருங்கிறது இருக்குதா இருக்கு. ஆனா முதல் அத்தியாசமே ஒண்ணு கிடையாது. அதனால பூர்வ அத்தியாசத்தை கொண்டு ஆத்மா விஷயமாயிடுச்சு அதெல்லாம் அத்தியாசம் வந்து கொடுத்துருந்தா அடுத்த அத்தியாசம் வந்து ஆனா நைசர்கிகா அதுதான் இருக்குது. அது மாத்திரம் இல்லையா அபரோக்ஷத்வாச்ச. இந்த அபரோக்ஷத்வாச்ச பிரத்யேகாத்ம பிரசித்தே அப்படிங்கிற பாக்கியத்தை மாதி ஒரு விதா வியாக்கியானம் பண்ணி இது வேறு விதா வியாக்கியானம் பண்றது. அதாவது அந்த பிரத்யேகாத்ம பிரசித்தேகே இருக்கு. இது பஞ்சமியா சஷ்டியா? பஞ்சமியிலையும் இதே ரூபம் தான், சஷ்டிலையும் அதேதான் வரும். பிரத்யேகாத்ம பிரசித்தேகே அபரோக்ஷத்வா அப்படின்னு சொன்னா அந்த பிரசித்தி அபரோக்ஷமாக இருக்கு.
பிரசித்தி பிரசதாத்ம பிரசித்தி அப்படிங்கிறது அபரோக்ஷமாக இருக்கு அப்படின்னு காந்திவார். இது ஆத்மா அபரோக்ஷமாக இருக்கு. ஏன்னா அது எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கிறதுனாலே, பிரத்யேகாத்மா எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கிறதுனாலேன்னு ஹேதுவாக சொல்லும் போது அது பஞ்சமி. பஞ்சபாதிகையில இது பஞ்சமிதாது. ஆத்மா அபரோக்ஷமாக இருக்கு. ஏன் ஆத்மா அபரோக்ஷம்? அதாவது பரோட்சம், அதாவது நமக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, அபரோக்ஷமாக தெரியுது, அனுபவத்திலே தெரியுது. அது எப்படி தெரியுது? தெரியுதுங்கிறது என்ன பிரமாணம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, பிரத்யேகாத்ம பிரதிஷ்டே. அதுக்கு மேல சொல்ற சர்வோகி அகம் அஸ்மி பிரத்யேகி நாகமஸ்மி, நான் இல்லே அப்படின்னு யாருக்காவது தெரியறதா? இருக்கேன்னு தெரியறதா இல்லேன்னு தெரியறதா? தன்னை பத்தி தெரியும் போது இருக்கிறதா தானே தெரிகிறது. அதனால தெரியுறதோ இல்லையோ அதான் பிரத்யேகாத்ம பிரதிஷ்டின்னு சொல்லுவோம். அபரோக தத்துவாத்மா சாதனார்த்தமாக பிரத்யேகாத்ம பிரதிஷ்டே. பிரத்யேகாத்மா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரசித்தமான விஷயம். நதி ஆத்மனி அப்பிரதிஷ்டே பர சந்தேகியோகோ விசேஷா. இது தன்னை பத்தி தெரியாது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? ஒரு விஷயம் தெரியும் போது ஸ்வசந்தேகியம் பரசந்தேகியம். தனக்கு தெரிந்த விஷயம் மற்றவனுக்கு தெரிந்த விஷயம் ஸ்வசந்தேகியம் பரசந்தேகியம். ஸ்வசந்தேகியம் பரசந்தேகியம் இது ரெண்டும் வித்தியாசப்படுமா கூடாதா? வித்தியாசப்படும். எனக்கு தெரிந்தது மற்றவனுக்கு தெரிந்தது, இது ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவனுக்கு தெரிந்தது எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிந்தது அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு தீர்மானம், எனக்கு தெரியும் போது அது எனக்கே தெரியாம இருக்க முடியாது. எனக்கு தெரிந்தது எனக்கு தெரிந்ததாக தெரியாம போகாது, அது அவசியம் தெரியும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டா, விஷயம் தெரியும் போது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது இப்ப தான்கிற தன்னை பத்தி தெரியலைங்கிற பட்சத்துல விஷயம் என்னமோ தெரியுது, ஆனா எனக்கு தெரிகிறதா மற்றவருக்கு தெரிகிறதான்னு சந்தேகம் வரும். அப்படி வருது இல்லையா? இந்த புத்தகத்தை பார்த்தா புத்தகம் தெரியுது, புத்தகம் யாருக்கு தெரியுது? எனக்கு தெரிகிறதா இல்ல பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தெரிகிறதா அப்படிங்கிற சந்தேகம் வருதோ? ஏன் வருது? இல்லை, தீர்மானமா தெரிஞ்சிருக்கிறதுனால, தனக்குதான் தெரிகிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால சந்தேகம் இல்லை. இது தெரியாம போனா சந்தேகம் வரும். அப்ப தனக்குதான் தெரிகிறதுங்கிறது தீர்மானமா தெரிகிறது. அது எப்படி தெரியுது? புத்தகத்தை வாங்கினா நம்ம கண்ணால பார்த்தோம், ஆனா கண்ணை கண்ணால பார்த்தோம் சொல்ல முடியாது இல்லையோ. அப்ப என்ன சொல்லணும்? இதுதான் சொப்பிரகாசம் ஆத்மா, இதுதான் பிரத்யேகாத்ம பிரசித்தி. பிரத்யேகாத்ம பிரசித்தி இருக்கவே இருக்கு. பிரத்யேகாத்மான தான் இருப்பது தெரிஞ்சுட்டே இருக்கு. தான் இருப்பது மாத்திரம் இல்லை, தனக்கு விஷயம் தெரிகிறதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரம் தெரியாம போச்சுன்னா பர சந்தேகியோகோ விசேஷோ நகி ஆத்மனி அப்பிரசித்தே பர சந்தேகியோகோ சந்தேகியோ விசேஷமா. விசேஷமே இல்லாமல் போகும். தனக்கு தெரியுதா மற்றவங்களுக்கு தெரியுதா வித்தியாசம் தெரியாம போகும். சிரவணம் பண்ணும் போது நம்மளை பற்றி சொல்றது அபரோக்ஷ ஞானம் தான். விஷயம் அபரோக்ஷமா இருக்கிறதுனால சாப்பிட அபரோக்ஷம் வச்சுக்கிறதோ அது அபரோக்ஷமா தான் நமக்கு தெரியுது. தன்னை பத்தி தானே சொல்றான், தன்னை பத்தி தானே நம்ம அந்த இதுலயும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அபரோக்ஷமா தான் தெரியுது. அபரோக்ஷமா தெரிஞ்சாலும் பிரதிபந்தம் கூட இருக்கிறதுனால, பிரதிபந்தகம் இருக்கிறதுனால அதனால அவித்யா நிவர்த்தியை பண்ண முடியல, இருக்கிறது மறந்துடுறது. அதான் பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்ணினா அது எப்படியா ஒன்றும் தெரிஞ்சிட போறது இல்லை. இப்ப தெரிஞ்சதான் தெரிய போறது. இதுக்கு மேல இன்னும் ஜாஸ்தியா தெரியணும்னு நினைக்க வேண்டாம். இப்ப ஒருத்தர் கேட்கிறா, நீங்க இந்த மாதிரி கேட்கறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு தெரியறதா மற்றவங்களுக்கு தெரியுதா சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்றதுல சந்தேகம் வராது. விஷயத்தை பார்க்கும்போது ஆறு பாக்குறாங்கிறதையும் சேர்த்து பார்த்து விடுறான். தான் தான் பாக்குறாங்க, ஒண்ணும் இல்லை. நீங்க கண்ணை திறந்து என்ன பாக்குறேன்னு வச்சுங்களேன், இல்ல நீங்க அந்த பக்கம் முகத்தை திரும்பி அதை பார்த்துட்டு நான் இப்ப பாக்குறேன், அவர் அதை பாக்குறா அப்படின்னு நான் என் மனசுல நான் புரிஞ்சுக்கிறேன், இவர் இதை பார்க்கிறா. அப்ப யாரு பாக்குறாரோ அவரையும் சேர்த்துதான் நான் பாக்குறேன். அதனால அவர் பார்த்தாரா இன்னொருத்தர் பார்த்தாரான்னு எனக்கு சந்தேகம் வராது. ஏன்னா பாக்குறவனையும் சேர்த்து நான் பார்த்துட்டேன். ஏன் ஆறு பக்கம் பாக்குற அவர் தான் பாக்குறா அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா இனிமே அவர் பாக்குறாரா இன்னொருத்தர் பாக்குறாரான்னு சந்தேகம் வராது. அவரை
நானே பார்த்ததுனால, ரெண்டையும் சேர்த்ததுனால. அதே மாதிரி நான் பார்க்கிறேன் சேர்த்து நானே பார்த்து விடுறேன், பார்க்கிறவனையும் சேர்த்து. வெறும் நான் கடத்தை மாத்திரம் பார்க்கல, கடத்தை யாரு பார்க்கிறானோ அவனையும் சேர்த்து பார்க்கிறேன். அந்த கடத்தை பார்க்கிறவன் யாருன்னா நானே தான். அப்ப நான் என்னையும் அந்த கடத்தையும் எல்லாத்தையும் பார்க்கிறேன். பார்க்கறதுனாலே எனக்கு சந்தேகம் வராமல் இருக்கு யாரு பார்க்கிறா அப்படிங்கிற விஷயத்துல. அப்படி சொல்லலாம். எனக்கு சந்தேகத்து ஞானியனைவ தத்துனா அதாவது சொப்பிரகாசமான ஆத்மாவை ஒத்துக்கலைன்னு சொன்னா சந்தேகம் வரும்னு சொல்றே. அப்படி இல்லை, சொப்பிரகாசமான ஆத்மாவை ஒத்துக்க வேண்டாம். அந்த ஆத்மாவையும் நான் அந்த ஞானத்துக்கு விஷயமாக ஆக்குகிறேன். ஆக நான் கடத்தை மாத்திரம் ஞானத்துக்கு விஷயமாக வச்சுக்கிறேன், ஆத்மாவும் அந்த ஞானத்துக்கு விஷயம். ரெண்டையும் சேர்த்துக்காக. அதுதான் இந்த திருஷ்டாந்தத்துக்கு இருக்கேன். அவர் அதை பார்க்கிறாங்கிறத நான் பார்க்கும்போது அவரையும் பார்க்கிறேன், அவர் எதை பார்க்கிறாரோ அதையும் பார்க்கிறேன். நான் ரெண்டு பேரையும் பார்த்துட்டேன், ரெண்டு விஷயத்தையும் பார்க்கிறேன். அதே மாதிரி கடத்தையும் கடத்தை பார்க்கிற அந்த திரட்டாவுக்கு ரெண்டையும் சேர்த்து பார்த்து விடலாமே, திரட்டாவை சொப்பிரகாசம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ற கர்மகாரகத்வாது அபிப்பிரசங்காது. ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் ஞானங்கிற கிரியைக்கு கர்ம காரகம் சொல்றோம். அதை பார்க்கிறார். ஆரை பார்க்கிறவன் வேற, எதை பார்க்கிறார்? கடத்தை பார்க்கிறார். அத போல அப்ப கடம் வேறு பார்க்கிறவன் வேறுதானே. கடன் கர்மா, பார்க்கிறவன் கிரஸ்தா கர்த்தா சிவன். இதே போல அந்த கடத்தை யார் பார்க்கிறாரோ அவனையும் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அவனை எப்படி பார்க்க முடியும்? அவன் கர்மா இல்லையே. கடத்தை பார்க்கிறவனாக்கு கடத்தை பார்க்கிறவனை கடத்தை பார்க்கிறவன் எப்படி பார்க்க முடியும்? வேற யாரான இன்னொருத்தர் கொடுத்து பார்க்கிறவன் கடத்தை பார்க்கிறவன் இல்லையா? அவனே கடத்தை பார்க்கிறவனாக இருந்தால் அப்ப அவன் தன்னை பார்க்க முடியாது. கர்மகாரகத்வா, கர்மகாரகம் இல்லாததாலே அந்த தியானத்துக்கு கர்மகாரகமாக இல்லாமலும் அவனை பார்க்கிறான்னு சொன்னாக்க அப்ப அதிப்பிரசங்கா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கர்மகாரகம் இல்லாமலே அது விஷயமாகும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இவன் இடத்தை தான் பார்த்தான். இடத்து பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வஸ்து இருக்கு, அதை அவன் பார்க்கல, பார்க்காட்டாலும் அதை பார்த்ததாக சொல்ல முடியாது. ஏன்னா அது கர்மகாரகம் ஆக வேண்டியதில்லை, ஆகாமலே அவன் அதை பார்த்து விடுவான்னு சொன்னா அது பார்க்காத சமயத்திலையும் அதை பார்த்ததாக ஆகுமே. அதனால கர்மகாரகம் ஞானத்துக்கு எது கர்மகாரகமாக வருமோ அதுதான் இவனால பார்க்கப்பட்டதாகுமே தவிர ஞானத்துக்கு கர்மகாரகம் ஆகாத வஸ்துவை எப்படி இவன் பார்த்ததாக சொல்லிக்க முடியும்? அதனால கடத்தை வேணும்னா அவன் பார்த்ததாக சொல்லிக்கிட்டான். ஆனா கடத்தை யாரு பார்க்கிறானோ அவனை பார்த்ததாக சொல்ல முடியாது. தியானாந்தரேனா இது யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா இது ஒரு அர்த்தத்தார்த்தி தன்மை செய்வான். அவன் பேசுறான் பாதி தார்க்கிகன் நையாயிகன். என்ன சொல்றான்னா முதல் தியானம் என்ன பண்றது? முதல் தெரியறது இடம் தெரிஞ்சது. ஆனா இடம் யாருக்கு தெரியறதுங்கிறது அப்ப தெரியலையா? இந்த நேரத்துல அதுக்கு அடுத்த தியானம், இந்த தியானம் யாருக்கு அந்த இடம் தெரியுதுங்கிறது சொல்லி கொடுத்தது எப்படி சொல்லலாம்? முதல்ல பார்க்கும்போது இடம் தெரிஞ்சது, யாருக்கு தெரியுது? ஒரு 1 நிமிஷத்துல வர அதுக்கு ஒரு தியானம் வந்தது. அந்த தியானம் எனக்கு தான் தெரியுது காண்பித்து கொடுத்தது. அப்ப தியானம் எந்த ஆத்மாவுக்கு வந்ததோ அந்த ஆத்மாவுக்கு அந்த தியானம் வந்த சமயத்துல தன்னை பத்தி தெரியாது, யாருக்கு தியானம் வந்ததுங்கிறது தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு தியானம் வருது, அந்த தியானம் வரும்போது தனக்கு தியானம் அதுக்கு விஷயமாயிடுச்சு. முதல் தியானத்துக்கு கிரகம் விஷயம், 2வது தியானத்துக்கு ஆத்மாவுக்கு அந்த தியானம் வந்ததாக அந்த தியானம் விஷயம். அப்படி சொல்லுவாங்க, சௌரியமா இருக்குமே. இதை கண்டிக்கிறார். அடுத்த தியானம் நமக்கு பூர்வம் முதல்ல வந்த தியானத்தை காண்பிக்க முடியாது. காலத்திலே சம்பேத்திய சம்பந்த அனவகமாது. நீங்க இதை பார்க்கலாம். நீங்க எந்த வஸ்து அங்க பார்க்கிறீங்களோ அந்த பார்க்கிற சமயத்துல அந்த வஸ்து இருந்தாத்தானே பார்க்க முடியும். இல்லையா? அந்த வஸ்துவை எடுத்து காத்துல போனதுக்கு அப்புறமா அந்த வஸ்து அங்க பார்க்க முடியுமா? முடியாதோ இல்லையோ? ஏற்கனவே
ஏற்கனவே இருந்தது, நீங்க பார்த்துட்டே இருக்கு. அந்த வஸ்துவை தூக்கி முடிதான், இப்ப ஏன் பார்க்க முடியல? அந்த வஸ்து இல்லை, அப்படிதானே? அதாவது நீங்க பாக்குற காலத்துல அந்த வஸ்து இருந்தாதான் பார்க்க முடியும், இல்லாதான் பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு நியமம் என்னன்னா, சம்பத்தம் வர்த்தமான திருஷ்யத்தையே கற்றுறாருன்னா சம்பந்தப்பட்டிருக்கணும், இருக்கணும். அதுல சம்பந்தப்பட்டு இருக்கணும், இருந்தா தான் பார்க்க முடியும். இருக்கவும் இருக்கணும், சம்பந்தமும் போடணும், இருந்தா மாத்திரம் போடாது அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப இங்க என்ன ஆச்சு, தனக்கு கடம் இருக்கிறது, நீங்க கடத்தை பார்த்து இது நியாயம். ஆனா கடஜானம் தனக்கு வரும்போது நீங்க அதை பார்க்கணும் முடியும். அப்பதானே கடஜானத்தை நீங்க பார்த்துதாக யாரு பார்த்தா அப்படின்னு தெரியறதுக்கு அந்த ஆத்மாவில கடஜானம் வந்ததை நேரடியா நீங்க பார்க்கணும். ஆனா அந்த ஞானத்தை பத்தின ஞானம் எப்போ வருதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வருது. சின்ன காலம் கடஜானம் வந்த காலம் இல்லையே, அதுக்கப்புறம் அடுத்த காலத்துல இன்னொரு ஞானம் வருது. ஆனா இன்னொரு ஞானம் அந்த ஆத்மாவில வரும்போது முன்னாடி வந்த அந்த ஞானம் போயிடும், அது இருக்காது. அப்ப ரெண்டாவது ஞானம் முன்னாடி வந்த ஞானம் அந்த ஆத்மாவுக்கு வந்ததுங்கிறத எப்படி காமிக்க முடியும்? ஏன்னா அந்த ஞானம் போயிட்டேன், முன்னாடி வந்த ஞானம் வந்துட்டு போயாச்சே, அப்புறமா வந்த ஞானம் அதை எப்படி தெரிவிக்க முடியும் வந்தது அப்படின்னு இதுங்கிறத காமிக்க முடியுமா? முடியாது. சின்ன காலத்திலே சந்தேகிய சம்பந்த அனவகமா, அப்ப அடுத்த கணக்குல ஞானம் போயாச்சு, அப்புறமா இன்னொரு ஞானம் சொல்றதுன்னு சொன்னா அது கணக்கு வந்ததுன்னு சொல்லுமா, அடுத்தவனுக்கு வந்ததுன்னு சொல்லுமா, ரெண்டு சொல்றதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. பரசந்தேகிய அபிஷேகம். அப்ப அப்படி பார்த்தேன்னா தனக்கு வந்தது தன்னுடைய ஆத்மாவும் அந்த ஞானம் வரைக்கும் பூர்வ ஞானத்தோடு சேர்ந்து இல்லை, இன்னொருத்தனுக்கும் அதே மாதிரிதான். இங்கேயும் தெரியல அங்கேயும் தெரியலன்னு சொன்னா தனக்கு தெரிஞ்சதா இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சதான்னு ரெண்டாவது ஞானம் அந்த பூர்வ ஞானம் போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஞானம் எப்படி தெரிவிக்க முடியும்? இது ஏன் மெதுவா வரணும்? அந்த முதல் ஞானம் வரைக்கே சேர்ந்தே விடுவதற்காக சேர்ந்தே ரெண்டாவது ஞானம் வந்திருந்தால் அப்ப இந்த முதல் ஞானம் அந்த கடத்தை தெரிவிக்கும், ரெண்டாவது ஞானம் அந்த கட ஞானத்தை பார்க்கும், அந்த ரெண்டாவது ஞானம் கடஞானத்தோடு சேர்ந்த ஆத்மாவையும் சேர்த்து கிரகிக்கும். அப்படி கிரகிக்கும் போது அந்த ஞானம் இருக்கு, இந்த ஞானம் இருக்கு. இப்ப யாருக்கு ஞானம் வந்ததுங்கிறது ரெண்டாவது ஞானத்தினால தெரிஞ்சது. ரெண்டு ஞானம் ஒரே சமயத்துல இருந்து ஒரு ஞானம் இடத்தை தெரிவிக்கிறது, ரெண்டாவது ஞானம் அந்த கடஞானம் உள்ள ஆத்மாவை தெரிவிக்கிறது. அப்போ சரியா பற்றி யாருக்கு ஞானம் வந்ததுங்கிறது இதுல தீர்மானம் ஆயிடுமே அப்படின்னு பார்த்தால் அது சொல்றார், நகி ஏககாலம் விருத்த விஷயத்வயக்ராதி ஞானத்வயோத்பாதகா. ஒரு காலத்திலே ஒரு க்ஷணத்துல விருத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய பல ஞானம் ஒரு சமயத்துல உண்டாகாது. கார்த்திகாவுடைய ஒரு சித்தாந்தம் அது. அயோக பத்தியா ஞானானா சத்திய அனுப்பம் யோசிச்சது. ஒரு க்ஷணத்துல பல ஞானம் ஒரு ஆத்மாவில உண்டாகாதுன்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க. அதனால எப்போ அந்த கடன் தெரியுமோ அந்த சமயத்துல அந்த கட ஞானம் வந்தது தெரியாது, அப்புறமா தெரியும். அப்புறமா தெரிவிட்டு அது போனா அதெல்லாம் மேல பார்க்க முடியாது. இவர் சொன்ன தோஷம் அப்படியே இருக்கு. போனதுக்கு அதை எப்படி பார்க்க முடியும்? ஏன் ரெண்டு ஞானம் ஒரே சமயத்துல வர முடியாது? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். நகி தேவதத்திய அக்ர பிருஷ்ட தேசஸ்தித அர்த்த வியாபி கமனக்கிரியா துவயாவேஷா யுகபத் திருஷ்யதே. ஒரு தேவதத்தை இங்க நிக்கிறான். இவனுக்கு முன் பக்கம் ஒரு 10 அடி தூரத்துல ஒரு வஸ்து இருக்கு. இவனுக்கு பின் பக்கம் பிருஷ்டதா ஒரு 10 அடி தூரத்துல இன்னொரு வஸ்து இருக்கு. ஒரே சமயத்துல ரெண்டு இடத்தையும் போய் அந்த வஸ்துவை ஒரே சமயத்துல எடுக்கணும்னா முடியுமா? எடுக்க கூட வேண்டாம். ரெண்டு பக்கம் ஒரே சமயத்துல போனா போக முடியுமா அவனால? முன்னாடியும் பின்னாடியும். முன்னாடி போனா அந்த சமயத்துல பின்னாடி போக முடியாது, பின்னாடி போனா முன்னாடி போக முடியாது. அப்படிதானே? அடுப்புல இருக்கான் தேவதத்தன், இங்க ஒரு வஸ்து இருக்கு, இந்த பக்கம் ஒரு வஸ்து இருக்கு, இவன் இங்க இருக்கான். நான் என்ன பண்றேன்னா ஒரே சமயத்துல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வாங்க முடியாது. என்னையும் பின்னே அந்த ரெண்டு விருப்பமா போகக்கூடிய ரெண்டு கிரியை எப்படி ஒரு சமயத்துல வர முடியாதோ, அந்த ஆத்மாவில் வர முடியாதோ, அதே மாதிரி விருப்பமான ரெண்டு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஞானம் ஒரே சமயத்துல உண்டாக முடியாது அப்படின்னு தீர்மானம். யோக பத்தியம் ரெண்டு ஞானத்துக்கு கிடையாது.
அப்பவும் பாருங்க, ஒரு கையை அந்த பக்கம் நீட்டணும், இன்னொரு கையை தான் இன்னொரு பக்கம் நீட்டணும். கை இல்லமா போயிட்டு ஒரே கையை ரெண்டு பக்கமும் நீட்டுனா முடியுமா? ஒரு சமயத்துல முடியாது இல்லையா? அது வேண்டாம், அங்கேயே ரெண்டு கை வந்துருக்கு. இந்த கை இந்த பக்கம் போச்சு, அந்த பக்கம் போகல. அது வாஸ்தவம். அதுதான் கைக்கு எட்டுப்படியா இருந்தாலும் கூட இவன் ஒரே சமயத்துல ரெண்டு கையை நீட்டணும். இந்த கை வேற அந்த கை வேற ஆனதுனால இங்க நீட்டுற கை வேற, அந்த நீட்டுற கை வேற. ஒரே கையை ரெண்டு பக்கமும் நீட்டினா முடியாது. ஆக ஒரு வஸ்துவ ரெண்டு விருப்பமான கிரியையை ஒரே சமயத்துல பண்ணிலாம் பண்ண முடியும். அப்புறமா மெதுவா பண்ணிக்கலாம். வெவ்வேறு காலத்துல செய்யறதுக்கு தப்பு கிடையாது, ஒரு சமயத்துல பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கணத்துல ரெண்டு தியானம் வராது. முதல் கணத்துல ஒண்ணு தெரியுது, அதுக்கப்புறம் இன்னொன்னு தெரியுது. அது தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா இன்னொன்னு தெரியும் போது அந்த முதலீடு இருந்தாத்தானே இன்னொரு தியானத்தானே அதை தெரிவிக்க முடியும். வேற விஷயத்தை தெரிவிக்கிறதுல அவங்க கூட பிரச்சனையே இல்லை. முன்னாடி வந்த தியானத்தை பின்னாடி வந்த தியானம் தெரிவிக்கிறதுன்னு சொல்றது இருக்கு. அதுலதான் நமக்கு ஆபத்து அவசியமா. ஆக மாபூ சலனாத்மகம் கிரியாத்வயம் யுகப்பட்டு பரிணாமாத்மகம் பவத்தேவ. அவன் என்ன சொன்னா, நீ சொன்ன திருஷ்டாந்தத்தை நான் ஒத்துக்க முடியாதுன்னு. அது இதுக்கு சமமாக இல்லை. நீ சொல்ற திருஷ்டாந்தத்துல அது ரெண்டும் கிரியை, சலனாத்மகம் கர்மா. இங்கேருந்து அந்த பக்கம் நகர்றதும் அதே சமயத்துல இந்த பக்கம் நகர்றதும் ரெண்டும் முடியாது, அது ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே சமயத்துல ஒரு வஸ்துல ரெண்டு பரிணாமம் வரத்துல என்ன தப்பு? ஞானங்கிறது ஆத்மாவில வரக்கூடிய ஒரு பரிணாமம் அப்படின்னு அவர் கேட்டாங்க. மீமாம்சகன் கூட இருக்கிறாங்களா, நம்ம அந்தகரணத்துல வரக்கூடிய விற்பின்னு சொல்றோம். இங்கெல்லாம் ஆத்மாவில வரக்கூடிய தியானம் வரப்படுது. அப்ப ஆத்மாவில் வரக்கூடிய தியானம் பரிணாமம் தானே. அந்த பரிணாமம் ஒரே சமயத்துல ரெண்டு பரிணாமம் வரத்துல என்ன கட்டம்? ஆக கடஜானம்னு ஒரு பரிணாமம், கடஜான தியானம்னு இன்னொரு பரிணாமம். இந்த ரெண்டு பரிணாமம் ஒரு காலத்துல வரலாமே அப்படின்னு. மாபூ சலனாத்மகம் கிரியாத்வயம் யுகப்பட்டு, சலனாத்மகமா இருக்கிற ரெண்டு கிரியை, சலனாத்மகமா இருக்கிறதுனால ஒரே சமயத்துல ரெண்டு கிரியை வராது, வரலாம் தான். பரிணாமாத்மகம் பவத்தேவ. அது சொல்ற மைவம் பரிஸ்பந்தாத்மகமுக்கு பவதி அபிருத்தி. நீ கிரியேன்னு சொன்னா உடனே அது ரெண்டும் இருக்கு, ரெண்டு கிரியை ஒரு சமயத்துல சேராதுன்னு பொதுவா சொல்லாது. நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீ கவனிக்கணும். ரெண்டு கிரியை ஒரு இடத்துல வரலாமே, எங்க வரலாம்னு கேட்கிறேன். எப்பா காயம் கட்சதி, காலிலே போயிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன போகவும் போடுறான், கவனக்கிரியனும் ஒண்ணு இருக்கு, பாடுறதும் இருக்கே, அது ஒரு கிரியை தானே. அப்ப காயம் கட்சதி அப்படின்னு சொல்றது அவன் ரெண்டு கிரியை ஒரே சமயத்துல பண்ணான். அப்பதான் காயம் கட்சதி, பாடிண்டே பாடிக்கொண்டே போகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரெண்டு கிரியைங்கிறது நமக்கு விருப்பம்னு சொல்லலாம் தான். அதே மாதிரி பரிணாமம்னு சொன்னா எல்லாம் அவிருத்தமா வரணும் அவசியம் இல்லை. அதாவது எதுக்காக சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு நியமத்தை கல்பிக்க கூடாது. ரெண்டு கிரியையானது ஒரு சமயம் சேராது. பரிணாமம்னு சொன்னா ரெண்டு பரிணாமம் ஒரு சமயத்துல சேரும். எந்த பரிணாமமா இருந்தாலும் ஒரு பொதுவா சொல்ல முடியாது. கிரியைகள்லையும் சில கிரியைகள் ஒரே சமயத்துல சேரலாம். பரிணாமத்திலையும் சில பரிணாமங்கள் விருத்தமாக ஒரு சமயத்துல சேராது, சேராமலும் போகலாம், சேரவும் சேரலாம். கிரியைகளும் சில கிரியைகள் சேரலாம், சில கிரியைகள் சேரக்கூடாது. நீங்க பொதுவா கிரியைனா சேரலாம், இல்ல கிரியைனா சேராது, பரிணாமம்னா சேரலாம்னு பொதுவா சொல்லக்கூடாது. கிரியைகள்லயே சிலது சேரலாம், சிலது சேரக்கூடாது. அதே மாதிரி பரிணாமத்திலே சிலது சேரலாம், சிலது சேரக்கூடாது. எங்க சேரலாம், எங்க சேரக்கூடாது அப்படின்னு சொல்ற. ஆனா நம்ம இப்ப மேல அப்புறம் பாத்துக்கலாம், மேல விட்டு படிப்போம். பாருங்க, ஒரே சரீரம், அந்த சரீரத்துல யௌவனம்ங்கிறது ஒரு பரிணாமம், காவிரம்ங்கிறது இன்னொரு பரிணாமம். பரிணாமம் ரெண்டு ஒரு இடத்துல சேரலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த யௌவனமும் காவிரமும் ஒரே சமயத்துல அந்த சரீரத்துல சேருமோ? யுவாவா இருக்கிறதே விருத்தனா இருக்க முடியுமா? யுவாவா இருக்கிறது வேற காலம், அந்த காலம் போய் வேற காலத்துல வார்த்தக்கியங்கிறது வருது. இது ரெண்டும் சரீரத்தினுடைய ஒரு பரிணாமம். வார்த்தக்கியத்துல சரீரத்துக்கு ஒரு பரிணாமம் தெரிகிறது. அதே மாதிரி யுவாவா இருக்கும்போது ஒரு பரிணாமம். பரிணாமம் தானே ரெண்டு சேர்ந்து இருக்கலாமே. இங்க இப்படிதான் சொன்னேன், ரெண்டு கிரியை ஒரு சமயத்துல சேராது, ஆனா ரெண்டு பரிணாமம் ஒரு இடத்துல சேரலாம். அப்ப நான் கேட்கிறேன், இது ஒரு பரிணாமம், அது ஒரு பரிணாமம். யௌவனங்கிறது ஒரு பரிணாமம்,
வார்த்தைங்கிறது இன்னொரு பரிணாமம் தான் சேரலாம். ஒரு காலத்துல சேரலாம்னா ஒரே சமயத்துல அவன் யுவாவாகவும் விருப்பமாகவும் இருக்க முடியுமோ? முடியாது. அதுல என்ன தெரியுது, நீங்க பொதுவா பரிணாமம்னா சேரலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, கிரியைனா சேரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சில கிரியைகள் விருப்பமா இருக்கிற கிரியைகள் சேர முடியாது, சில கிரியைகள் சேரலாம். காயம் வெற்றி மாறிட்டே போறான். ஆனா பரிணாமத்திலையும் சிலதே சேர முடியாது. யௌவனம் சாயுதம் சொன்னா அது ஒரு சமயத்துல சேராது. அப்படி இருக்குன்னா அது எப்படியோ வந்துருக்குது. பிரத்யேகாத்மா ஆக இந்த பரிணாமம்னா சேரலாம்ங்கிறது தப்பு. அதே மாதிரி தியான பரிணாமம், 2 பரிணாமம் சேர்ந்து வரலாம்னு நீ கேட்க முடியாது. அதனால என்னாச்சு, ஒரே சமயத்துல அந்த கடத்தையும் பாக்குறான், கட தியானத்தையும் பாக்குறான்னு சொல்றது தப்பு. அது வாசமாக நம்மளால முடியாது. எப்படி தெரியுமா, நீங்க முன்னாடி இருக்கிற வஸ்துவை தானே பார்க்கணும். நீங்க என்ன பார்க்கலாம், கடத்தை நீங்க பாக்குறதுன்னா இருக்கிற கடத்தை பார்க்க முடியும். நீங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த கடத்தை இருக்க வைக்க முடியாது, அதாவது பண்ண முடியாது. நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கிற கடத்தை நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த தியானம் வருது, கட தியானம். இந்த கட தியானத்தையும் நீங்க இன்னொரு தியானத்தால பார்க்கணும்னு சொன்னா அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தியானம் வரும். அந்த 2வது தியானம் வரணும். அது வரைச்சே பார்த்துட்டு வர்றதுக்கு 2வது தியானம் எங்கேட்டு வரும்? முன்னாடி ஒரு தியானம் பிறந்ததுன்னா அதுக்கு அடுத்த கணத்துல அந்த தியானத்தை பத்தி உங்களுக்கு இன்னொரு தியானம் வரலாம். ஆரம்ப காலத்திலேயே இது கட தியானம் அப்படிங்கிற தியானம் சேர்த்து எப்படி வர முடியும்? வர முடியாது. அதனால அது விஷயமாக்கணும்னு சொன்னா அந்த விஷய தியானம் முன்னாடி இருந்து அதனுடைய தியானம் விஷயமாகும் தியானம், விஷயமாகக்கூடிய தியானம் முன்னாடி இருந்து அதை தெரிவிக்கக்கூடிய தியானம் பின்னாடி வரும். கடம் முன்னாடியே இருக்கு, அப்புறம் கடத்தை தெரிஞ்சுக்கிறது பின்னாடி. அந்த மாதிரி கட தியானம் முன்னாடி வந்தது, அந்த தியானத்தை தெரிஞ்சுக்கிறது அதுக்கு பின்னாடின்னு தான் சொல்லணுமே தவிர 2 தியானம் சேர்ந்த வாக்குல வருதுங்கிறது இன்னும் தெரியாது. அது அதனாலதான் பிராதிகாசம் தனியா சொல்றது. பிராதிகாசத்துல அந்த ஞாபக பத்தாத, அதனாலதான் அதை காலப்பரியத்திலையும் இல்லைன்னு நாம சொல்றோம். நீ காலம் வரைக்க 3 காலத்திலையும் இல்லையே. ஆனா வியாபாரிகத்தை நான் அப்படி சொல்ல மாட்டேன். பார்க்கறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, இருக்கத்தை நான் பார்த்தேன்னு தான் சொல்றேன். சமசத்தாட்டமாக இருக்கு, இருமசத்தாட்டம். ரத்மா ஆக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுல என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, பிரத்யேகாத்மா ஸ்வயம் பிரதிஷ்டா. முதல் தியானம் வாழ்க்கையே தெரியுது, அது இன்னொரு தியானத்தினால தெரியறதா இருந்தா தெரிய முடியாது. தானா தெரியறதுன்னு வச்சிருந்தாதான் முடியும். ஆக ஸ்வயம் பிரசித்தா ஸ்வப்பிரகாசம் பிரத்யேகாத்மா சர்வத்த ஆன உபாதான அவதி. இன்னொரு அம்சம் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சின்ற விஷயத்தை பற்றி 3 அபிப்பிராயம் உங்களுக்கு வரும். இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா உபாதானம், இதை நாம் தவிர்க்க வேண்டும் சொல்லி தவிர்க்க அப்படின்னு சொன்னா இது ஸ்தானம், உபாதானம் ஸ்தானம். இந்த 2 அபிப்பிராயமும் வரலன்னு சொன்னா அது உபேட்சான்னு கேள்வி. தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ஆனம், உபாதானம், உபேட்சா. எடுத்துக்கிறது, விடுறது, இல்ல 2ம் இல்லாத ஒரு நிலை, தடஸ்தமான நிலை. இப்ப இது என்ன ஆகும்னா, எடுத்துக்கிறதுனா யாரு எடுத்துக்கிறது, தவிர்க்கிறதுனா எதுலேருந்து விளக்குறது அப்படின்னு ஒண்ணு அவன் சொல்ல வேண்டும். எடுத்துக்கிறதுனா என்ன, கிட்ட கொண்டு வருது. யாருக்கு கிட்ட கொண்டு வருதுன்னு சொன்னாதானே. இல்லைன்னா இப்ப இந்த புத்தகம் இருக்கு, இந்த புத்தகத்தை நான் இப்படி அந்த பக்கம் நகட்டிட்டேன்னா நான் எடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அது உபாதானம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா நான் என்ன அவசியா வச்சுட்டு என்கிட்ட கொண்டு வரணும், அப்பதான் நான் எடுத்துட்டதாக. இதை இப்படி எடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்படி கொடுத்தேன்னு வாங்கினா சொல்லுது இல்லையா? இப்படி எடுத்துட்டு எனக்கு கொடுத்துட்டேன்னு நான் சொல்லிக்க முடியாது. அப்ப இதுல என்ன ஆச்சுன்னா, அவதியாக ஒன்ன வச்சுதான் ஆனம் உபாதானம் 2மே சொல்லப்படுது. இல்லைன்னா ஒரு வஸ்துதான் தியாகமும் பண்ண முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. வச்சிருந்தாலும் இருக்கிற வஸ்துவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றது? தூக்கி எறிகிறதுனா என்ன, எடுத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தா நாம ஒரு பிந்து அங்க வச்சு விடணும். இதை வச்சு இது கிட்ட வருதா இப்போ எடுத்துட்டான், விலகி போறதா எடுத்துக்கல, வேண்டான்னு விட்டுட்டான் அப்படின்னு அதை அந்த ஒன்றை வச்சுதான் நாங்க கணக்கு பண்ணிக்கிறோம். அதனால ஆன உபாதான அவதி யாரு? அந்த ஸ்வயம் பிரகாசமான ஆத்மா.
அந்த ஆத்மா ஸ்வயம் அபேய அனுபாதேய. அந்த ஆத்மா காரணம் பண்ண முடியாது, உபாதானமும் பண்ண முடியாது. ரெண்டுமே விஷயம் இல்லை. ஸ்வமஹிம்ன இவ அபரோக்ஷத்வா. ஸ்வமஹிம்னா அபரோக்ஷா, தானாவே அபரோக்ஷ பிரகாசமாக இருந்திருக்கு. அதனாலே அது அத்தியாச யோகியா. அதுல அத்தியாசம் அனாத்மா அத்தியாசம் வர்றதுக்கு யோகியமானதுதான். அது அத்தியாசம்.